Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல பன்னீர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, கீ ரைஸ், அப்புறமா புலாவ் எல்லாத்துக்கூடயுமே அட்டகாசமான சைட் டிஷ்ஷா இருக்கும். இத வந்து நம்ம ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துர்க்கேன். அப்படி இல்லனா நம்ம வெண்ணெயிலயும் செய்யலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தா தான் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும். எண்ணெய் சுடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே 1 டீஸ்பூன் சீரகம். அடுத்தது இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 2 வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக வெட்டிக்கோங்க, அப்போ தான் அந்த கிரேவிக்கு மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அடுத்தது இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தக்காளினா 3 நமக்கு தேவைப்படும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு மிதமான சூடில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் நம்ம வேக வைக்கணும். தக்காளி எல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக வரணும், அப்போ தான் வந்து கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இப்போது நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடியாகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்க்க போகிறேன். தயிர் சேர்த்தா கொஞ்சம் க்ரீமியாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தயிர் சேர்க்காமையும் பண்ணலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகணும், அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். தண்ணியோட அளவை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கெட்டியாக போதும் அப்படின்னா இந்த மாதிரியே தண்ணி சேர்க்காமே பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இது கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம டிஷ்ஷோட ஹீரோ பன்னீரை உள்ளே சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். உள்ளே சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ இதில் கடைசியாக ஒரு கை நிறைய மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். சப்பாத்திக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும், தொட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். டடா, நம்மளோட சுவையான பன்னீர் மசாலா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.